2வது மிக முக்கியமான விஷயம், இந்த சிறுதானியத்தை எந்த வடிவத்தில் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பேர் சிறுதானியத்தில் கஞ்சி செஞ்சு சாப்பிட்றாங்க. இல்லைன்னா சிறுதானியத்தை அரைச்சி மாவா பண்ணி இட்லி, தோசை இந்த மாதிரி பணியாரம் இந்த மாதிரி உணவு வகையில் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்சி பண்ணும்போதோ இல்லை கஞ்சியாக வைக்கும்போதோ சர்க்கரையோட அளவு கூடுதலாகும். அதே போல் சிறுதானியத்தை நீங்கள் சாதமாக வச்சா கூட குழைச்சி சாப்பிட்டீங்கன்னா, குக்கரில் வைக்கும்போது சிறுதானியம் சீக்கிரம் வெந்துடும். அப்போ குழையிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த குழைச்சி சாப்பிட்டாலும் உங்களுக்கு சர்க்கரையோட அளவு அதிகமாகும். அதனால் சிறுதானியத்தில் உங்களுக்கு பெருசாக அதோட வடிவத்தில் மாற்றமில்லாத வகையில் நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு சர்க்கரையோட அளவு கூடாமல் ஸ்டேபிளாக இருக்கும். அதே போல் சிறுதானியம் இப்போ நல்லதுன்னு சொன்னதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, சிறுதானிய பிஸ்கட்டு, சிறுதானிய